பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம டே 30ல இருக்கோம். திருத்துவத்தில் வந்து நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கறதா இருக்கோம். ஸோ கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் சொல்கிற வசனங்களை வச்சு நம்ம பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் நம்ம வந்து முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாருக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் கடைசி பார்ட்டு. ஸோ இது நல்லா கவனிங்க. நான் டேரெக்டாக பாடத்துக்குள்ளே போயிடுறேன். இன்னைக்கு டே 30. ஓகே ஓகே ஸோ நம்ம முதலாவது பார்க்கணுன்னா வந்து blessed is the one who comes in the name of the Lord சொல்ற வசனம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 118 26 இருக்கு. சங்கீதம் 118 26 படிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஓகே, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் சொல்லி இங்க வசனம் இருக்கு சொல்லி பார்க்குறோம். இது புதிய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா இது நிறைவேறுது. எப்ப நிறைவேறுது சொல்லி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எருசலேம்ல வந்து என்ட்ராகும் போது இந்த வார்த்தை வந்து நிறைவேறுது. ஓகே, எருசலேம்ல வந்து ரட்சகரா அவர் வந்து ராஜாவா உள்ள வந்து என்ட்ராகிறார். ஓகே, அந்த ஆட்டு குட்டி மேலேயும் வந்து அவர் வரும்போது மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் சொல்லி துதிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துவ. ஸோ அது கூட நம்ம பார்க்கலாம். எங்கன்னா மத்தேயுவையும் பார்க்கலாம், லூக்காலையும் பார்க்கலாம், யோவான்லையும் பார்க்கலாம். அந்த மாதிரி மத்தேயு 21 நினைக்கிறேன். ஓகே, ஜீசஸ் கம் டு ஜெருசலேம் as a king. படிங்க இந்த வசனத்தை. எந்த வசனம்னா 4லேருந்தே படிக்கலாம். நீங்க எல்லாம் வந்து நீங்க 21:1 பாருங்களேன். மத்தேயு 21:1. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவு மலைக்கு அருகான பெத்பாகேலுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. ஓகே, அடுத்தது சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஓகே, உன்னதத்திலே ஓசன்னா சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். பாத்தீங்கன்னா இது யார் சொல்றா சொல்லி பாத்தீங்கன்னா யூதர், எருசலேம்ல இருக்கிற யூத மக்கள் கிடையாது. எருசலேம்ல அங்க வந்து எருசலேமுக்கு வந்த மற்ற மக்கள், ஓகேவா, வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவுல என்ட்ராகும் போது சொல்றாங்க, துதிக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அவங்கள இயேசு கிறிஸ்து வந்து ஓசன்னா, தாவீதின் குமாரனே ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் சொல்லிட்டு நம்ம இப்ப பார்த்த வசனம் பாத்தீங்களா, சங்கீதம் 118 25 26 அந்த வசனத்தை வந்து சொல்றாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ 25 26 இந்த வசனத்தை சொல்றாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, இங்க அப்படியே பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல இந்த யூதர்களும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூதர்கள் சொல்றது காட்டலாம் இந்த எருசலேம்ல இருந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் இவரு சொல்லி கேட்குறாங்க. ஹூ இஸ் திஸ் சொல்லி கேட்குறாங்க. அப்போ அங்க இருந்த க்ரௌட் என்ன சொல்றாங்கன்னா, இவர் தான் வந்து இயேசு கிறிஸ்து, இயேசு நாசரேத், கலிலேயில இருக்கிற நாசரேத்துல இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க சொல்லி பாக்குறோம். அது கூட படிச்சிருங்க. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள்,
இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஓகே, இவர் வந்து நாசரேத் கலிலேயால இருக்கிற நாசரேத் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய இயேசு சொல்லி சொல்றாங்க. அந்த கலிலே சொல்றது வந்து ஜீசஸ் டைம் மேப் பார்த்தோன்னா இதான் நம்ம இங்க பார்க்குற மேப்பு. மேப்ல தான் கலிலேயா நாசரேத்துல இயேசு கிறிஸ்து வந்து வளர்றாரு சொல்லி பார்க்குறோம். ஸோ அவர் தான் என்ன பண்றாரு, எருசலேமுக்கு வந்து வராங்க சொல்லி பார்க்குறோம். எருசலேமுக்கு வராங்க. உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, எருசலேம் நாசரேத்லேருந்து. ஸோ க்ரௌட் என்ன பண்ணுறாங்க, இவர் தான் இயேசு கிறிஸ்து நாசரேத்தோட தீர்க்கதரிசி சொல்லிட்டு அங்கே இருந்த க்ரௌட்ஸ் வந்து சொல்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எருசலேமில் என்டர் ஆகும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் சொல்லிட்டு. இதே மாதிரி நம்ம லூக்கால பார்க்கலாம். லூக்கா 19 நினைக்கிறேன், பார்க்கலாம். 19ஆம் அதிகாரம், அதில் 35 பாருங்களேன். அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர்கள் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். ஓகே, மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். எப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா எருசலேம்ல உள்ள என்டர் ஆகும் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஆஃப்டர் ஜீசஸ் ஹஸ் செட் திஸ் he went on ahead going up to Jerusalem. ஸோ இதான் கடைசியாக வந்து இயேசு கிறிஸ்து உள்ள என்டர் ஆகிறாரு. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிடுறாங்க, அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் வந்து சிலுவையில் அரைஞ்சிடறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதான் இது வந்து குருத்தோலை ஞாயிறு. நம்ம கூட குருத்தோலை ஞாயிறுக்கு வந்து அந்த குருத்தோலையை பிடிச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விஷயம் நடக்கிற டைம் இதுதான். மக்கள் எல்லாரும் இதான் மத்தியிலையும் நம்ம பார்த்தோம், குருத்தோலை ஞாயிறு. ஸோ மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரீ பிரான்ச்சஸ், அந்த பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அதோட குருத்தை என்ன பண்ணுறாங்கன்னா விரிச்சு இயேசு கிறிஸ்து வருகைக்காக என்ன பண்ணுறாங்க, அவர் ராஜாவை வந்து எருசலேமில் என்ட்ரு ஆகிறத வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு முன்குறிப்பாக வந்து சொல்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எங்கேயும் படிக்கலாம்னா யோவான்லேயும் படிக்கலாம். ஒரு நிமிஷம் அதை நான் எடுத்துடுறேன். யோவான் 12ஆம் அதிகாரம். 12ஆம் அதிகாரம் 12, 13. குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசனா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேல் ஓகே, ராஜா blessed is the king of Israel, blessed is he who comes in the name of the Lord சொல்லி பார்க்குறோம். ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே சங்கீதம் 118 நீங்கள் வந்து தமிழில் நார்மல் பைபிளில் படிச்சிங்க, இதே நீங்கள் திருவிவிலியம் அதில் படித்து பாருங்களேன் ஒரு வாட்டி. ஓகே, நான் கூட இங்கே எடுக்கிறேன் திருவிவிலியம். திருவிவிலியம் ஒரு நிமிஷம் இது நான் எடுத்துக்கிறேன். இங்கேயும் திருவிவிலியம் பழைய ஏற்பாடு திருப்பாடல்கள். ஒரு நிமிஷம், திருப்பாடல்கள் இது வர மாட்டேங்குது.
ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஒரு நிமிஷம், நான் இது வந்து வேற ஒரு திருவிழியத்தில் எடுக்கிறேன். திருவிழியம் பழைய ஏற்பாடு. ஓகே, நீங்க வேணா படிங்க. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம் மீது ஒளிர்ந்துள்ளார். கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள். பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள். என்ன போட்டிருக்கு? கிளைகளை கையிலேந்தி விழாக்களை தொடங்குங்கள். கிளைகளை கையிலேந்தி விழாக்களை தொடங்குங்கள் சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. திருப்பி ட்ரை பண்ணி பார்க்குறேன். திருவிவிலியம் பைபிள். இது வந்து டேரக்டாவே இது போறது பதில் இங்கே போயிடுறேன். திருவிவிலியம் தமிழ். யோபு, திருப்பாடல்கள், அதிகாரம் 118. இதுல வந்து 26. படிங்க திருப்பி ஒரு வாட்டி. 26. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம் மீது ஒளிந்துள்ளார். கிளைகளை கையில் ஏந்தி விழாவினை தொடங்குங்கள். பீடத்தின் கொம்புகள் வரை பவனிகளாக செல்லுங்கள். பவனிகளாக செல்லுங்கள். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து ஒரு எருசலேம்ல என்டர் ஆகும்போது என்ன பண்றாங்க? பவனிகளாக போறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, எல்லாரும் கிளைகளை வந்து கையில் ஏந்தி என்ன பண்ணாங்க? அந்த 8ஆம் வசனத்துல கிளைகளை கையில் ஏந்தி அவங்க என்ன பண்ணாங்க? பவனிகளாக என்ன பண்றாங்க? போறாங்க சொல்லி பார்க்குறோம். அப்படியே அந்த வார்த்தை வந்து நிறைவேறுது கம்ப்ளீட்டா சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ தீர்க்கதரிசன வார்த்தை. ஸோ அங்கே நம்ம இப்போ பார்க்குற விஷயம் என்னதுன்னா, இந்த 3 அதிகாரத்தில் பார்த்தோம். ஈவன் மார்க்கில் கூட இருக்கு. ஸோ மார்க்கும் மேத்யூ வந்து ஒன்றாகிறதுனால தான் நான் மார்க் நான் போல. இங்கே நம்ம பார்க்குறது என்னதுன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் சொல்லி போட்டிருக்கு. ஸோ கர்த்தருடைய நாமத்தை வச்சுக்கிட்டு வரவங்க. கர்த்தர்னா என்னது? இங்கே நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய நாமம் சொல்லும்போது யாவே தேவனுடைய நாமம். இந்த வசனத்தை நான் வந்து இதில் போய் காமிக்கிறேன். சங்கீதம் 118 26. நம்ம இப்போ பார்த்தோன்னா, பிளஸ் இஸ் ஹீ கம்ஸ் இன் த நேம் ஆஃப் த லார்ட். இதை கிளிக் பண்ணுறேன். யாவே கர்த்தருடைய நாமத்தினால. ஓகே, டார்க் லெட்டர் கர்த்தர் டார்க்கா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அந்த கர்த்தர் அவரோட நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் சொல்லி சொல்றாங்க. என்னதுன்னா, அவர் நாமத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் வருவாராம். இதை வந்து நம்ம பழைய ஏற்பாடுல எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாத்திராகமத்துல தேவன் என்ன சொல்றாருன்னா, ஐஎம், இதான் என்னோட நாமம், இப்படிதான் நீங்க கூப்பிடணும் சொல்றாரு. கர்த்தர் சொல்லிட்டு ஓகே யாவே சொல்லி நீங்க கூப்பிடணும் சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் அதில் 14ஆம் வசனத்துல இதான் ஐஎம் வாட் ஐஎம், ஹூ ஐஎம் சொல்றதா என்னோட பேர். இதான் எல்லா ஜென்ரேஷனையும் நீங்க கூப்பிடணும் சொல்லும்போது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர். இதான் வந்து ப்ராப்பர் நேம் ஆஃப் யாவே சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து நம்ம இங்கே கூட பார்த்தோம். என்னது? த ப்ராப்பர் நேம் ஆஃப் காட் ஆஃப் இஸ்ரேல் சொல்லும்போது என்னது? யாவே, YHVH. இதுதான் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் மக்களை? 6228
20 வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க கர்த்தருடைய நாமம் இந்த பேரை. ஓகே, ஒரு வாட்டி எழுதும்போது என்ன பண்ணுவாங்க, பெண்ணை உடச்சிட்டு திருப்பி புது பெண்ணை வந்து எடுத்துக்கிட்டு குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க எழுதுறதுக்கு. 6220 வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் கர்த்தருடைய நாமம் பழைய ஏற்பாடுல வருதோ. ஸோ பார்க்கும்போது இப்போ இவர் வந்து என்ன பண்றதாம், இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல வரும்போது கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் சொல்ற அந்த தீர்க்கதரிசனம் வந்து நிறைவேறுது. அப்ப இயேசு கிறிஸ்து வந்து கர்த்தரோட நாமத்தை வச்சுட்டு வராரு சொல்லி போட்டிருக்கு. அப்ப பழைய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா தேவனே ஒருத்தர் வந்து என் நாம வந்து அவர் மேல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு தூதருக்கு சொல்லியிருக்காரு. மை நேம் வில் பி ஆன் ஹிம், டூ நாட் ஆங்கர் ஹிம் சொல்லிட்டு எங்க சொல்றாருன்னா எக்ஸோடஸ் யாத்திராகமம் 23:21. வேணா 20 படிங்க. வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. Since my name is in him, என் நாமம் அவர் மேல் இருக்கும். யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க? See, I am sending an angel ahead of you to guard you சொல்லி சொல்றாங்க. ஏஞ்சல், ஒரு ஏஞ்சல் அனுப்புற சொல்லி சொல்றாங்க. ஓகே, along the way உங்களை வந்து எங்க கொண்டு போகணுமா, எகிப்துல இருந்து ப்ராமிஸ் லேண்ட் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு கொண்டு போவார் சொல்லி பார்க்குறோம். அதனால பே அட்டென்ஷன் டு ஹிம், அவருக்கு வந்து கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க, அட்டென்ஷனா இருங்க. ஓகே, என்ன அவர் என்ன சொன்னாலும் கேளுங்க. அவருக்கு வந்து விரோதமா என்ன பண்ணாதீங்க, ரெபல் பண்ணாதீங்க, முறுமுறுக்காதீங்க. ஓகே, ஹி வில் நாட் ஃபர்கிவ் யுவர் ரெபெலியன், அவர் வந்து மன்னிக்க மாட்டார். சின்ஸ் மை நேம், என் நாம வந்து அவர் மேல இருக்கும் சொல்லி யார்கிட்ட சொல்றாரு, இஸ்ரேல் மக்கள் கிட்ட தேவன் வந்து சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, யாவே தேவன் த லார்ட் யுவர் காட் சொல்லி அவர் என்ன பண்றாரு, இஸ்ரேல் மக்கள் கிட்ட சொல்றாரு, நான் வந்து ஒரு தூதன் அனுப்புறேன் சொல்லிட்டு ஐ எம் சென்டிங் an angel ahead of you, உங்களுக்கு முன்னாடி ஒரு தூதன் அனுப்புறேன் சொல்லிட்டு. ஓகேவா, டு காட் யூ, காட்னா என்னது, உங்களை பாதுகாக்கிறதுக்கு, உங்களை பாதுகாத்து நீங்க போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பைபிள்ல சொல்லப்படி 2 ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் யாருன்னா கேப்ரியல், இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது வந்து பேசின கேப்ரியல். எங்க சொல்றாரு சொல்லி பார்த்தீங்கன்னா லூக்கா 1ஆம் அதிகாரத்துல வந்து அவரை பத்தி இருக்கு. ஓகே, 1:19. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற கேப்ரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். ஓகே, கேப்ரியல் சொல்லி பார்க்குறோம். கேப்ரியல் தூதனுக்கான அர்த்தம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்க என்ன போட்டிருக்கு, என்ன சொல்லியிருக்காரு, தேவன் வந்து என் நாமம் அவர் மேல இருக்கும், மை நேம் இஸ் இன் ஹிம் சொல்லி சொல்றாங்க. அப்போ கேப்ரியல் தூதனுக்கோட பேருக்கான அர்த்தம் என்னது, மீனிங் இன் பைபிள் சொல்லி போறோம். ஸோ என்னதுன்னா நம்ம கேப்ரியல் இதில் பார்த்தோம்னா இது வந்து ஒரு எபிரேய பேரா இருக்கு சொல்லி பார்க்குறோம். மென்ஷன்ட்டு புதிய ஏற்பாடுல இருக்கு, குரான்லயும் வந்து இது சொல்லப்பட்டிருக்கு சொல்லி சொல்றாங்க. இங்க இருக்கு, தி நேம் கேப்ரியல் என்னதுன்னா மேன், மீனிங் காட், மேன் ஆஃப் காட். ஓகே, தேவனுடைய மனுஷன், இல்லை பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை சொல்றது தான் வந்து கேப்ரியல் சொல்ற எபிரேய வார்த்தைக்கான மீனிங்கான அர்த்தம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, த பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை, எல்லாம் த ஸ்ட்ரென்த் ஆஃப் காட், காட் இஸ் மை ஸ்ட்ரென்த் சொல்றது தான் வந்து கேப்ரியல் சொல்றதுக்கு அர்த்தம் சொல்லி பார்க்குறோம். காட் இஸ் மை ஸ்ட்ராங் மேன், ஹீரோ ஆஃப் காட். ஓகே, காட் இஸ் மை ஸ்ட்ராங் மேன். ஸோ இதுதான் வந்து கேப்ரியல் சொல்றதுக்கான அர்த்தம். எபிரேய ஒரிஜின், இது எபிரேய வார்த்தையினோட ஒரிஜின் சொல்லி பார்க்குறோம். சரி, அடுத்தபடியா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொருத்தரோட பேர் இருக்கு பைபிள்ல. அது யாரோட பேர் சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்கேல். ஸோ மைக்கேல் சொல்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து எப்ரேய ஒரிஜின். இதுவும் என்னதுன்னா மீனிங் ஹூ இஸ் லைக் காட் சொல்லி பார்க்குறோம்.
கிஃப்ட் ஃப்ரம் காட், இல்லைன்னா ஹூ இஸ் லைக் காட் சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை நம்ம வந்து ப்ராப்பராக மைக்கேல் அந்த வார்த்தையின் போய் பார்த்தோம்னா என்ன போட்டிருக்குன்னா அரமிக் ஹூ லைக் எல், தெர் இஸ் நன் லைக் எல் சொல்லி பார்க்குறோம். ஜூதாயிசம் நிறைய இடத்துல இது வந்து நம்பர்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் தானியல்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு மைக்கேல் சொல்ற நம் பேர். ஓகே, biblical name. ஸோ ஹீப்ரூ ஒரிஜின் மீனிங் who resembles God. காடுடைய ரிசம்பிளன்ஸ். ரிசம்பிளன்ஸ்னா என்னது? லைக்னஸ். ஓகே, டு பி ஆர் லுக் லைக் சம்படி. டு பினா என்னது? அவரை போல வந்து இருக்கிறது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அவரை போலயே இருக்கிறது. ஓகே, லைக் சம்படி ஆர் சம்திங் எல்ஸ் சொல்லி பார்க்குறோம். ஸோ ரிசம்பிள்ஸ் காட். அவ பார்த்தீங்கன்னா கேப்ரியல் மைக்கேல் சொல்லியிருக்கு. அவ பார்க்கும்போது இங்கே 2 பேரில் இப்போ கேப்ரியல் மைக்கேல், இவன் கேப்ரியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது இவர் தான் வந்து சொல்றார், உங்களுக்கு ஒரு குமாரன் பிறப்பாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்து இயேசு சொல்லி நீங்கள் பேரிடணும் சொன்னதெல்லாம் யாரு? கேப்ரியல் தூதன் சொல்லி பார்க்குறோம். அதே போல் 6 மாதம் கழிச்சு இந்த 6th மந்த் என்ன பண்ணுறாங்க, எலிசபெத் கிட்ட வந்து ப்ரெக்னன்சி அப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஜோசப் வெர்ஜின் மேரிக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு சொல்லி பிறக்க போகுது சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. அதை கூட படிங்க, லூக்கா 1:26, 27. ஆறாம் மாதத்திலே கேப்ரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஓகே, அவருக்கு நீங்க வந்து இயேசு என்று பேர் என்னன்னு சொல்லிட்டு இங்க என்னதுன்னா பர்த் ஆஃப் ஜீசஸ் வந்து அங்க இருக்கிற மேரி கிட்ட வந்து பேசுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். யார்? கேப்ரியல் தூதன். ஸோ கேப்ரியல் சொல்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வாட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது தானியல் கிட்ட வந்து அவர் தான் டேரக்டா வந்து பேசுறாரு விஷன்ல. அப்புறம் தானியல் அப்புறம் இங்க லூக்கா வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்திலையும் அதே நேரத்தில் 1:26 நம்ம பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்ரியல் தூதன் தான் சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யோவான் பிறக்கிறத பத்தி சொல்றாரு, அப்புறம் இயேசு கிறிஸ்து பிறக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இது வந்து இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேப்ரியல் பத்தி. இப்போ நம்ம பார்க்கறதுனால மைக்கேல் பத்தி பார்க்கலாம். மைக்கேல் ஓகே, மைக்கேல் சொல்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்திருக்கு. அதில் முக்கியமாக ஏஞ்சல் தூதனாகிய மைக்கேல் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அது தானியல்ல தான் வந்திருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, மைக்கேல் த சீஃப், ஒன் ஆஃப் த சீஃப் பிரின்ஸ் சொல்லிட்டு வேணா படிங்க, தானியல் 10:13. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாயேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். ஓகே, சோ எனக்கு உதவியா யார் வந்தா சொல்லி சொல்றாங்க? மைக்கேல் வந்தார் சொல்லிட்டு அங்க கேப்ரியல் தூதன் வந்து சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, 21 நாள் வந்து பெர்ஷியாவின் அதிபதி சொல்லும்போது யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜா சொல்லும்போது அது சாத்தான் வந்து என்ன பண்றான், பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ மைக்கேல் தான் என்னை வந்து என்ன பண்ணாரு, சீஃப் பிரின்ஸ், ஒன் ஆஃப் த சீஃப் பிரின்ஸ், அவர் தான் என்ன பண்ணாரு, என்னை வந்து விடுதலை பண்ணாரு சொல்லி சொல்றாரு. ஸோ அநேக டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னா மைக்கேலுக்கும் சாத்தானுக்கும் தான் வந்து என்ன வரும், சண்டை நடக்கும். வேணா யூதா 1:9 படிங்க, யூதா 1:9. படிங்க. பிரதான தூதனாகிய மீகாயேல்
மோசையுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். அதே போல வெளிப்படுத்தல் 12:7 பாருங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மீகாயேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்வத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்வமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. ஓகே, ஜெயம் கொள்ளவில்லை, அவங்க வானத்துல தள்ளப்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, வெளிப்படுத்தல் 12. மைக்கேல் தூதன் பாத்தீங்கன்னா அவர் தான் என்னது, ஆர்க்ஏஞ்சல். ஆர்க்ஏஞ்சல் இல்லைன்னா வந்து சீஃப் பிரின்ஸ் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சீஃப் பிரின்ஸ்னா என்னது, பிரதான தூதனா இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு தூதனா இருக்காரு. அவர் தான் என்ன பண்றாரு, சாத்தான் அகேன்ஸ்டா வந்து சண்டை போடுறாரு சொல்லி பார்க்குறோம். இதுல முக்கியமான ஒரு வசனம் என்னதுன்னா, நம்ம மைக்கேலோட பேருக்கு அர்த்தம் என்ன பார்த்தோம், ஹூ ரிசம்பிள்ஸ் காட். நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து எக்ஸோடஸ் யாத்திராகமம் 23 நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு தூதன் அனுப்புறேன், என் நாமம் அவர் மேல இருக்கும், சின்ஸ் மை நேம் இஸ் இன் ஹிம் சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி மைக்கேலுக்கு என்ன அர்த்தம், ஹூ இஸ் லைக் காட், ஹூ இஸ் ரிசம்பிளன்ஸ் ஆஃப் காட் சொல்லி சொல்றாங்க. அவர் வந்து தேவனுடைய ரூபமா இருக்கிறாரு, தேவனுடைய ரிசம்பிளன்ஸ், லைக்னஸ் ஆஃப் காட். ரிசம்பிளன்ஸ்னா என்னது, லுக்ஸ் லைக் அவரை போலயே, டு பி லைக் காட் சொல்றதா வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸோடஸ் யாத்திராகமம் 23:21 நம்ம பார்க்குறோம். ஓகே, சின்ஸ் மை நேம் இஸ் இன் ஹிம், என் நாமம் அவன் மேல இருக்கும் சொல்றது. ஓகே, மிகாயல்னா மிக்னா என்னது, அப்படியே எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன். மிகாயேல், ஏல் சொல்றது காட் குறிக்குது. மைக், அந்த மிக் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரிசம்பிளன்ஸ், லைக்னஸ். இதா அந்த தேவனை போலயே இருக்கிறாரு. ஓகே, லைக் காட் சொல்லி சொல்றதா இருக்கு சொல்லி பார்க்கணும். ஓகேவா, இந்த மிகாயல் கூட அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதே தானியல்ல தான் இன்னொன்று வசனம் போட்டிருக்கு பாருங்க. தானியல் 12:1 என்ன சொல்லிருக்குன்னா, தானியல் 12:1 படிங்க. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மீகாயேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மற்றும் உண்டாயிரத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஓகே, என்ன போட்டிருக்குன்னா, அக்காலத்திலே சொல்லும்போது என் டைம்ஸ், முடிவு காலத்துல வந்து மைக்கேல் வந்து ஒரு சொல்லி சொல்றாங்க. அவர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, த கிரேட் பிரின்ஸ். நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி மேல என்ன பார்த்தோம், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் பிரின்ஸ் சொல்லி பார்க்குறோம். சீஃப் பிரின்ஸ்னா பிரதான தூதன். நம்ம யூதால கூட என்ன பார்த்தோம், அவர் தான் ஆர்க்ஏஞ்சல் சொல்லி பார்த்தோம். ஓகேவா, யூதா 1:9 பார்த்தோம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா த கிரேட் பிரின்ஸ் ஹூ ப்ரொடெக்ட்ஸ் யுவர் பீப்புள். ப்ரொடெக்ஷன் என்னது, பாதுகாக்கிறது. யாரா, யுவர் பீப்புள்னா என்னது, தானியலோட மக்கள். தானியல் எந்த மக்கள் சார்ந்தவர், இஸ்ரேல் மக்களை சார்ந்தவர். ஓகே, அவர் வந்து என்ன பண்ணுவாராம், வில் அரைஸ், அவர் வருவார் சொல்லி சொல்றாங்க மைக்கேல் அட் தட் டைம். எப்பனா, முடிவு காலத்துல. தானியல் 12:1 அந்த டைம் பார்த்தீங்கன்னா முடிவு காலத்தில் அறிவு பெருகி போகும். அந்த டைம்லாம் எல்லாரும் உயிர் தெளிவாங்க சொல்ற காரியங்கள் நடக்குது பார்த்தீங்களா. 12:1, 2 நீங்க படிச்சீங்கன்னா அதுதான் அங்க கான்டெக்ட்ல இருக்கும். அது கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனம் கூட படிங்க நீங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணியவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் வெளித்து எழுந்திருப்பார்கள். அதே அதுல பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அறிவு பெருகி போகும், அநேகர் இங்கும் அங்கும் போய் ஆராய்வார்கள். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மைக்கேல் வர டைம் வந்து சொல்றாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அப்ப பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, ப்ரொடெக்டர் ஆஃப் யோர் பீப்புள். ப்ரொடெக்டர் ஆஃப் யோர் பீப்புள்னா இஸ்ரேல் மக்களை பாதுகாக்கிறவர் தான் யாரு, மைக்கேல் சொல்லி போட்டிருக்கு. அப்போ அதே போல நீங்க இங்க எக்ஸோடஸ்ல யாத்திராகமத்துல 23 போய் பாத்தீங்கன்னா காட் என்ன சொல்றாருன்னா, ஐ எம் சென்டிங் an angel, ஒரு தூதன் அனுப்புறேன், ஹெட் ஆஃப் யூ, உங்களுக்கு முன்னாடி, டு காட் யூ. காட் யூனா என்னது, நம்ம இங்க பார்த்த தானியல் 12ல பார்த்த அந்த ப்ரொடெக்ட், காட் பாதுகாக்கிறது. ஓகே, காட் யூ அலாங் யோர் வே. யாரை காட் பண்றது, இஸ்ரேல் மக்களை காட் பண்றதுக்காக நான் ஒரு தூதன் அனுப்புறேன் சொல்லி சொல்றாரு. ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வர்றதுக்கான ஆளே யார் சொல்லி பார்த்தீங்கன்னா மிகாயேல் என்ற தூதன் தான் சொல்லி பார்க்குறோம். மைக்கேல் சொல்ற அந்த தூதன் தான் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, ஆரம்பத்திலேருந்து இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து பாதுகாப்போட கூட்டு வந்தது பார்த்தீங்கன்னா மைக்கேல் சொல்ற பிரதான தூதன் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அவர் தான் இஸ்ரேல் மக்கள் கூட இருக்காரு. அவர் அடிக்கடி நம்ம பார்க்கும்போது என்னதுன்னா கர்த்தருடைய தூதன் சொல்லி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட். ஓகே, கர்த்தருக்கே தூதன் சொல்லி பார்க்குறோம். அது கூட நம்ம வந்து
எக்ஸோடஸ் யாத்திரை 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அங்க 2ஆம் வசனத்துல பாருங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டாகின அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்து முச்செடி அக்னியால் ஜாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் அதை அற்புதத்தை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். மோசே மோசே என்று கூப்பிட்டார் சொல்லும்போது இங்க டைரக்டா யாவே தேவன் கூப்பிட்டாரா, இல்லைன்னா வந்து முச்செடியில இருக்கிற கர்த்தருடைய தூதனானவர் ஓகே அப்பியர்ட் டு ஹிம் இன் a flame இவர் கூப்பிட்டாரா சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் தான் கூப்பிட்டார் சொல்லி பார்க்குறோம். ஏன் ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் தான் கூப்பிட்டாரு, இந்த கர்த்தருடைய தூதன் தான் கூப்பிட்டாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடுல நம்ம என்ன பார்க்குறோம்னா தேவனை ஒருவரும் ஒரு காலத்திலும் கண்டதில்லை, அவருடைய குரலை கூட கேட்டது இல்லையா. நோ ஒன் ஹேஸ் ஹியர்டு காட்ஸ் வாய்ஸ் சொல்லிட்டு நம்ம எங்க படிக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா யோவான் 5:37 படிங்க. யோவான் 5:37 என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அப்போ அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை சொல்லும்போது மனிதர்கள் யார் என்ன பண்றல, அவர் சத்தத்தை கேட்கவும் இல்லை, அவர் ரூபத்தை பார்த்ததும் இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தீமோத்தேயுல சொல்லுவாங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன் ஆமேன் சொல்லி பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கர்த்தருடைய தூதன் தான் என்ன பண்றாருன்னா இந்த முச்செடியில இருந்து அவர் வந்து மோசே கிட்ட பேசுறாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்ப பேசும்போது அவர் ஃபர்ஸ்ட் சொல்றது என்னதுன்னா 5ஆம் வசனத்தை படிங்க. அதே யாத்திரகாவம் எக்ஸோடஸ் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அவர் கிட்டே இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஓகே, நீங்க நிக்கிறது வந்து பரிசுத்த பூமி, நீ பாதரட்சியை கழட்டு சொல்லி சொல்றாரு சொல்லி போகிறோம். யாரு? இந்த கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய நாமத்தை வந்து அவருடைய மெசேஜை வந்து என்ன பண்றாரு இங்க மோசே கிட்ட வந்து சொல்றாரு சொல்லி பார்க்குறோம், கர்த்தருடைய தூதன் சொல்லிட்டு. ஸோ இதே ஒரு நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்டயே நடக்கும். யாருக்கிட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா யோசுவா கிட்ட. ஓகே, எங்கன்னா யோசுவா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அங்க ஃபர்ஸ்ட் வந்து அது 14ல இருந்து நீங்க படிக்கலாம், இல்ல 13ல இருந்து நீங்க படிக்கலாம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவிய பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனைகளின் அதிபதியா இப்பொழுது வந்தேன். என்ன சொல்றாரு? ஐ அம் தி கமாண்டர் ஆஃப் தி ஆர்மி ஆஃப் தி லார்ட் சொல்லி சொல்றாரு. என்னது? அந்த தேவனுடைய அதிபதி, கமாண்டர் சொல்லி பார்க்குறோம். அதோட ஆர்மி தலைவன் சொல்லி பார்க்குறோம், கமாண்டர் சொல்லி சொல்றாரு. அப்பதான் பிரின்ஸ் ஆஃப் சீஃப் சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து. ஸோ அவர் வந்து பயங்கர வல்லமையுள்ள ஒரு பிரின்ஸா இருக்காரு சொல்லி பார்க்குறோம், மைக்கேல். ஓகே, அவர் தான் இந்த கமாண்டர் ஆஃப் தி காட்ஸ் ஆர்மி. என்ன சொல்றாரு சொல்லி பாருங்க. அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். வாட் மெசேஜ் டஸ் மை லார்ட் சொல்றது மாஸ்டர். ஓகேவா? ஸ்மால் லெட்டர் லார்ட் வருது சொல்லி பார்க்குறோம். மாஸ்டர் ஹாவ் டு
say to his servants, எனக்கு என்ன சொல்லணும் சொல்லி சொல்லும்போது அப்ப என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யார் சொல்றா இது? யோசுவா அப்படியே செய்தார். பாருங்க, இந்த கமாண்டர் ஆஃப் லார்ட்ஸ் ஆர்மி, ஓகேவா? கமாண்டர் ஆஃப் லார்ட்ஸ் ஆர்மி சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தானியல்ல நம்ம யாரை பார்க்கிறோம்? அது மைக்கேல வந்து குறிக்குது. மைக்கேல் தான் என்ன பண்றாரு? நம்ம ஏற்கனவே அதை பார்த்திருந்தோம்ல. அந்த வசனம் கூட பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சீஃப் பிரின்ஸ் சொல்லி பார்க்குறோம். இல்லைன்னா வந்து ஆர்க்ஏஞ்சல் சொல்லி பார்க்குறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் த ஆர்க்ஏஞ்சல் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து என்ன பண்ணாரு? அந்த பெர்ஷிய ராஜா கிட்ட இருந்து அவரை மீட்டார் சொல்லி பார்க்குறோம், கேப்ரியல்ல. ஓகேவா? கமாண்டர் ஆஃப் லார்ட்ஸ் ஆர்மி. ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிற யோசுவா 5ஆம் அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா மைக்கேல் தான் வந்து பாத்தீங்கன்னா கமாண்டர் ஆஃப் லார்ட்ஸ் ஆர்மி. இவர் வந்து அதே வார்த்தையை யூஸ் பண்றாரு. என்னதுன்னா, நீ நிக்கிற இடம் பரிசுத்தம் பொழுது உன் பாதரட்சை கழட்டி போடு சொல்லி இங்க யாரு பேசினா? இங்க 3ஆம் அதிகாரத்துல ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் சொன்ன வார்த்தைய, அந்த பர்னிங் புஷ்ல இருந்து சொன்ன வார்த்தைய, அதே வார்த்தைய இந்த யோசுவா கிட்ட வந்து இந்த கமாண்டர், ஓகே, அந்த படைத்தலைவனாகிய தேவனுடைய படைத்தலைவன் வந்து என்ன பண்றாருன்னா பேசுறாரு. யார்? மைக்கேல் பேசுறாரு. பாத்தீங்கன்னா இங்க நடக்கிற ஜோஷுவா கிட்ட பேசினதும் பாத்தீங்கன்னா, அதுல இல்லைன்னா மோசே கிட்ட பேசினதும் பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதன் சொல்லி பேசினதும் பாத்தீங்கன்னா எல்லாமே யாரு? மைக்கேல் த ஆர்க் ஏஞ்சல், கமாண்டர் ஆஃப் லார்ட்ஸ் ஆர்மி சொல்றது நம்ம இதன் மூலமா கன்ஃபார்ம் ஆகுது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே, எல்லாமே பாத்தீங்கன்னா அப்போ இங்க ஏஞ்சல் ஆஃப் த லார்டு உன் பாதரட்சை கழட்டி போடு, நீ நிக்கிற இடம் பரிசுத்தமுள்ள சொல்றதும், இங்க ஏஞ்சல் ஆஃப் த லார்டு அங்க சொல்றதும், கர்த்தருடைய தூதன் சொல்றதும் மோசே கிட்ட, அதே போல யோசுவா கிட்ட கர்த்தருடைய கமாண்டர் ஆஃப் லார்ட்ஸ் ஆர்மி சொல்றது யாரு? மைக்கேல் சொல்றது சேமா தான் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் தான் யாரு? மைக்கேல் சொல்றது தெரியுது. அதே நேரத்துல நம்ம இன்னொரு வகையில நம்ம என்ன பார்த்தோம்னா, என் நாமம் அவர் மேல இருக்குன்னு சொல்லி தான் நம்ம படிச்சோம். இங்கன்னா 23, 20, 21ல அங்க பாத்தீங்கன்னா மைக்கேலோட பேர் என்னது? இஸ் லைக் காட். ஓகே, ரெப்ரசன்ஸ் ஆஃப் காட் சொல்லி பார்க்குறோம். ஹூ இஸ் லைக் காட். ஓகே, ரிசம்பிள்ஸ் ஆஃப் காட் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இல்லைன்னா ஹூ இஸ் லைக் காட் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுதான் வந்து அவரோட பேரும். அப்ப பாத்தீங்கன்னா மைக்கேல் சொல்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யாரு? கர்த்தருடைய தூதனா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கமாண்டர் ஆஃப் லார்ட்ஸ் ஆர்மி யோசுவா கிட்ட பேசினதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா மைக்கேல் தூதன் தான் சொல்லி பார்க்குறோம். ஓகே, கேப்ரியலை காப்பாத்தினதா இருக்கட்டும், எல்லாமே வந்து மைக்கேல் தூதன் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவர் தான் வந்து என்ன பண்றாங்க? 3 வகையில நம்ம பார்க்குறோம். ஒன்னு என்னது? தேவனுடைய நாமம் மைக்கேலுக்கு வந்து இருக்கு. 2வது விஷயம், உன் பாதரட்சை கழட்டி போடு, நீ நிக்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது சொல்லி சொல்றாரு. 3வது விஷயம், இஸ்ரேல் மக்கள் எகிப்துல இருந்து கானான் கொண்டு போய் சேர்த்தது, அவங்கள பாதுகாத்தது எல்லாமே யாரு? இந்த மைக்கேல் சொல்லி பார்க்குறோம். இப்போ 3 காரியங்கள் நம்ம வந்து பார்த்தோம். 3 காரியங்களும் வந்து அக்யூரேட்டா வந்து யாரை குறிக்கிது சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்கேல் சொல்றது குறிக்குது. இதுதான் வந்து கடைசியா நம்ம டீகோட் பண்றது யாருன்னா, அந்த மைக்கேல் யாரு சொல்லி பார்த்தோம்னா யூதால வந்து கோட் பண்றாங்க. ஜூடு 1ஆம் அதிகாரம் அதுல 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசிக்காதவர்களை அழித்தார். ஓகே, கர்த்தர் தனது ஜனங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணி சொல்லி பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்லி லார்ட் போட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் யார் அமைச்சாரு? ஒரு கர்த்தருடைய தூதனை வச்சு அவங்கள எகிப்திலிருந்து கொண்டு போய் பாதுகாத்து அவங்க சொந்த தேசத்துல கொண்டு போனார். யாரெல்லாம் அவங்களை கீழ்ப்படியிலையோ போற வழியிலே வந்து அழிச்சது யாரு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கர்த்தருடைய தூதன் சொல்லி பாக்குறோம். அந்த தூதனோட பேர் போட்டிருக்காங்க பாருங்க, கர்த்தர் அங்க சொல்ற வரத்துல பாத்தீங்கன்னா ஏர்லியர் மேன்ஸ்கிரிப்ட்ஸ், பழைய மேன்ஸ்கிரிப்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் சொல்லிட்டு டைரக்டாவே போட்டிருக்காங்க. ஓகேவா? 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுல கிடைக்கப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகள் இல்லைன்னா வந்து அந்த எழுத்துக்கள் அதுல போய் பார்க்கும்போது 1ஆம் நூற்றாண்டுல கிடைக்கப்பட்ட அந்த கோடெக்ஸ் மேன்ஸ்கிரிப்ட்ஸ் அதுல பார்க்கும்போது ஏசுன்னு போட்டிருக்கு டைரக்டாவே, ஜீசஸ். அப்போ இந்த மைக்கேல் கர்த்தருடைய நாமம் வந்து வச்சிருக்கிற அந்த தூதன் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீசஸ் சொல்றது டைரக்டாவே நம்ம வந்து எங்க பார்க்குறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா யூதா 1:5 பார்க்குறோம். ஓகே, இதுதான் நம்ம வந்து ஆரம்பத்துல பார்த்த அந்த வசனம். என்னதுன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர்
கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் சொல்லி சொல்றது எல்லாமே யாரை குறிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிரதான தூதனாகிய மைக்கேல் சொல்லி பார்க்குறோம். அவரு பூமிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன இருக்காரு? தேவனுடைய பிரதான தூதனா இருக்காரு. அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பயப்படுறாங்க எல்லாருமே. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் கூட நான் காமிக்கிறேன் பாருங்க. சாம்சன் பிறக்கும்போது கூட மனோவா ஓகே அந்த இடத்துல வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து படிங்க. இல்ல நீங்க வந்து 13 படிக்கல நீங்க. கர்த்தருடைய தூதனானவர் மனோவை நோக்கி, நான் ஸ்திரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையா இருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டையெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டி உமக்காக சமைத்துக் கொண்டு வரும் மட்டும் தரித்திரும் என்றார். அதுக்கு கர்த்தருடைய தூதனானவர் மனோவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகன பலி இட வேண்டுமென்றால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றான். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். கர்த்தருடைய தூதன் என்று அறியாதிருந்தான் சொல்லி பாக்குறோம். அடுத்தது, அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், வாட் இஸ் யுவர் நேம்? எப்படி வந்து மோசே கேட்டாரோ அதே போல இங்கேயும் கேக்குறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, கர்த்தருடைய தூதனோட பேர் என்ன சொல்லிட்டு படிங்க. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அது அதிசயம், வண்டர்ஃபுல். ஓகே, இட் இஸ் வண்டர்ஃபுல் சொல்லி பாக்குறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து ஐசையா 9ஆம் அதிகாரத்துல அவர் வந்து பிறக்கும்போது நமக்கு ஒரு பாலகன் பிறக்கப்பட்டார், உண்டாக்கப்பட்டார், அவர் மேல் கர்த்தத்துவம் இருக்கும் சொல்லும்போது அங்க என்ன போட்டிருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அவர் பேர் என்னதான்? அதிசயமான. ஹி வில் பி கால்ட் வண்டர்ஃபுல் கவுன்சிலர். வேணா படிங்க 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். ஓகே, அதுதான் பாத்தீங்கன்னா மனோவா கிட்ட நாமம் என்ன சொல்லி கேட்கும்போது என்ன சொல்றாங்க? அதிசயமானவர் சொல்லி சொல்லும்போது யாரு? இந்த கர்த்தருடைய தூதன் தான், மைக்கேல். அவர் தான் சொல்லி பாக்குறோம். அவர் தான் யாரு? அதிசயமானவர் சொல்லி பாக்குறோம். அவர் தான் இயேசு கிறிஸ்து சொல்றது நம்ம இங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர் வந்து 21, 22 படிங்க. ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் 13ல 21, 22 படிங்க. பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கு அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவும் என்றார். ஓகே, என்ன சொல்றாரு? நாம் தேவனை கண்டோம். நம்ம யார பார்த்துட்டோம்? காட பார்த்துட்டோம் சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரிதான் நம்ம இதுல கூட படிக்கும்போது எபிரேயர்ல படிக்கலாம். எபிரேயர், ஹீப்ரூஸ் 1ஆம் அதிகாரம். அதுல தாவீது வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி எழுதுறாங்க, குமாரனை நோக்கி. இயேசு கிறிஸ்துவ பத்தி எழுதுறாங்க 8:9. அங்க பாத்தீங்கன்னா, therefore God, தேவனே சொல்லி யார சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவ சொல்றாங்க. உம்முடைய தேவன் சொல்லும்போது யாரு? இயேசு கிறிஸ்துக்கு தேவன் இருக்காரா. இப்ப மனோவா கிட்ட பேசும்போது என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ண? காணிக்கைய வந்து தேவனுக்கு செலுத்து. ஓகே சொல்லி சொல்றாங்க. ஆஃபர் இட் டு த லார்ட், யாவே தேவன், LORD கேபிட்டல் லெட்டர் லார்ட், யாவே தேவனுக்கு செலுத்த சொல்றாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் இல்லைன்னா வந்து இந்த இயேசு கிறிஸ்து குமாரனை வந்து பாத்தீங்கன்னா, குமாரன் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் மைக்கேல் சொல்லி பாக்குறோம். அவரை காட்னு சொல்லிட்டு யார் சொல்றா? தாவீதே சொல்றாரு. படிங்க 8:9. நீதி விரும்பி அக்கிரமத்தை நிறுத்துறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும். தோழர்கள், கம்பானியன். தோழர்கள் யாரு?
பாத்தீங்கன்னா முன்னாடி மைக்கேல் தி ஆர்க் ஏஞ்சல் இல்லைன்னா ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் சொல்லும்போது ஏஞ்சல். ஓகே, தூதர்கள். தோழர்கள் யாரு? தூதர்கள். தூதர்ல பார்க்கல உங்களை என்ன பண்ணாராம்? ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவோட முன்னாடி, இது பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து இருந்த ஒரு பாயிண்டா இருந்து சொல்லி பாக்குறோம். அவர் வந்து எப்படி இருந்தாரு? மைக்கேல் த ஆர்க் ஏஞ்சல். அவர் தான் கர்த்தருடைய தூதரானவர் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவர் இஸ்ரேல் மக்களை வந்து பாதுகாத்து வழிநடத்தி வந்தார் சொல்லி பாக்குறோம். அவர் தோழர்கள் யாரு? ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸா இருந்த மீது அப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருந்தார் சொல்லி பாக்குறோம். அவரை கடவுள் காட் கூட சொல்லியிருக்காங்க. அது மனவா சொல்லியிருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகே, நம்ம கடவுளை பார்த்தோம் சொல்லி சொல்றாங்க. ஆனா அவருக்கு மேல யார் இருக்கா? கர்த்தர் யாவே தேவன் இருக்கார் சொல்லி பாக்குறோம். ஆகியால் தேவனே உம்முடைய தேவன் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அவர் பிரதான தூதனா இருந்திருக்காரு, சீஃப் பிரின்ஸா இருந்திருக்காரு. அவர் கமாண்டர் ஆஃப் த லார்ட்ஸ் ஆர்மி, ஆர்க் ஏஞ்சலா இருந்திருக்காரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இயேசு கிறிஸ்து முன்னாடி. அதனாலதான் நம்ம என்ன பாக்குறோம்னா பூமிக்கு அவர் வரமேது. ஓகே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். இதோட நம்ம முடிக்கலாம். 2ஆம் அதிகாரம். அவர் என்ன பண்றாரு? 6ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 5ல இருந்து படிங்க. 5ல இருந்து 8 வரைக்கும். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையா தேவனுடைய ரூபமா இருந்தும் நம்ம பார்த்த பாத்தீங்களா மைக்கேல் த ஆர்க் ஏஞ்சல். அதுக்கு பேருக்கு அர்த்தம் என்னது? ரிசம்பிளன்ஸ் ஆஃப் காட் சொல்லி பாக்குறோம். லைக் காட் சொல்லி பாக்குறோம். தேவனுடைய ரூபமா இருந்தும் கொள்ளையாடின பொருளை எண்ணாத படிக்கி அவர் குமாரனா இருக்காரு. ஓகே, இமேஜ் ஆஃப் த இன்விசிபிள் காட் அவர் இருந்தாலும் அது கொள்ளையாடின பொருளை எண்ணாத படிக்கி அவர் என்ன பண்றாரு? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாம். முன்னாடி இருந்த நிலைமை அப்புறம் நெக்ஸ்ட் இப்ப இருக்கிற நிலைமை. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு இப்பதான் அந்த இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு வந்த டைம்ல அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆகியால் தேவன் என்ன பண்ணாரு? எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். யார் தந்தறினார்? தேவன் தந்தார் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? மைக்கேலா இருந்தார் சொல்லி பாக்குறோம். அவரு எவ்வளவு வல்லமையுள்ள தேவனுடைய தூதனா இருந்தார் சொல்லி பாக்குறோம். ஓகே, கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய தூதன் சொல்லி எங்கெல்லாம் வருதோ, ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் சொல்லி வருதோ அது எல்லாம் பாத்தீங்கன்னா யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்து குறிக்குது சொல்லி பாக்குறோம். ஸோ இதுல உங்களுக்கு கிளியரா ஆயிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மைக்கேல் அவர் தான் முன்னாடி இயேசு கிறிஸ்துவா இருக்கா சொல்லி பாக்குறோம். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் சொல்லி பாக்குறோம். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் சொல்லிட்டு சங்கீதம் 118:26 சொல்றதா இருக்கட்டும், மத்தேயுல அது நிறைவேறுதலா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவர் தான் குறிக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா மனுஷகுமாரன் மேகத்தில் மேல் வருகிறதை நீங்க தேவனுடைய வலது பசுல உட்கார்ந்து நீங்க பாப்பீங்க சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா கர்த்தருடைய தூதன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு? பழைய ஏற்பாடு காலத்துல அவர் எப்பயுமே மேகத்தின் மேல வந்து என்ன பண்ணுவாராம்? இஸ்ரேல் மக்கள் கிட்ட வந்து அந்த ஆசிரியப்பு கூட இடத்துல வந்து இறங்குவா சொல்லி போகிறோம். ஸோ அதே போலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் வந்து அந்த கிளவுட் ரைடர், கிளவுட்ல இறங்கி வருவார் சொல்லி சொல்றாரு சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து ஓவரால் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளவுட் ரைடிங் அந்த இதை வச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று செப்பரேட்டான ஒரு டாபிக், அது தனிப்பட்ட டாபிக், அது செப்பரேட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தெளிவடைங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே வந்து கொஸ்டின் எழுதுங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். நன்றி.